Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 3 algebra example 3.29. Solve x by x minus 1 plus x minus 1 by x is equal to 2 1 by 2. என்ன கொடுத்துருக்காங்கன்னா x by x minus 1 plus x minus 1 by x சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த ஈக்குவேஷனை. ஸோ சால்வ் பண்ணி இது எனக்கு ஸ்ட்ரைட்டாக சால்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அசம்ஷன் எடுக்க போகிறேன். ஸோ இந்த டேர்மை நான் அப்படியே ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள், x by x minus 1 அதனால ஒய். நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. அடுத்த டேர்மை பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம் எப்படி இருக்குது? இந்த டேர்முக்கு அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ அது நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்? வேறு டேர்ம் போட தேவையில்லை, 1 பை ஒய் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம். எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும். ஸோ ஒய் சிக்கட்டும் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னா, ஸோ 1 பை ஒய் வந்து எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். அதாவது இது வந்து உங்களுக்கு இந்த டேர்முடைய ஆப்போசிட் தான், ரெசிப்ரோக்கலில் தானே இந்த டேர்ம் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் 1 பை ஒய்னு எடுத்துக்கோங்க. இஸ்க்குள்ள 2 1 பை 2. 2 1 பை 2 வேல்யூ என்ன? 2 2s are 4 plus 1 5 by 2. ஸோ 5 by 2 தான் இதோட வேல்யூ. ஸோ 5 by 2. அப்போது அந்த இதுக்கு பதிலாக ஒய் இன்னும் ப்ளஸ் இருக்குது, இதுக்கு பதிலாக 1 by ஒய் இன்னும் போட்டுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு அந்த 2 1 by 2 பாருங்கள், அதுக்கு பதிலாக 5 by 2. அடுத்தது பாருங்கள், இது இந்த சைடு எடுத்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 by 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த ஒய் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருக்கேன். ஸோ அதாவது I am going to take the cross multiply பண்ண வரேன். ஸோ 2 into y square plus 1 is equal to 5 into y சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y square plus 2 is equal to 5y. இந்த 5y எந்த சைடு கொண்டு வந்துருங்க? 2y square plus 5y minus 5y is equal to plus 2 is equal to 0. இப்போ இங்கே 2 இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணி 4 போட்டுக்கோங்க, மைனஸ் 5 போட்டுக்கோங்க. ஸோ எந்த நம்பர்னு கேட்டிங்கன்னா 4 1s are, பிகாஸ் மைனஸ் 5 வரணும். ஸோ இதில் நீங்கள் ரெண்டுத்துலேயும் மைனஸ் போட்டிங்கன்னா -4 -1 என்பது -5. ஸோ இதை நீங்கள் 2y ஸ்கொயர் மைனஸ் 4y இங்கே போட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு 1y வந்து 2க்கு போகாது, அதனால் -4y நான் அந்த சைட் போட்டுக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே ஃப்ரெண்டில் 2 இருக்கும்போது ஈவன் நம்பரை அந்த 2 கிட்ட போக வழியாக பாருங்கள். தென் அடுத்த y + 2ன்னு போட்டுக்கோங்க, -5. ஸோ -5y நான் பிரித்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம், -4y -5y. ஸோ இப்போ நீங்கள் அந்த 2ஐயும் ஒய்யும் காமன் எடுங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் 2y காமன் எடுத்திங்கன்னா y -1 வருமா? ஸோ எஸ், y -2. ஸோ 2y ஸ்கொயர் மைனஸ் 4y, அது அந்த டேர்ம் வர்றதுக்கு நீங்கள் 2y × y -2. அங்கே ஆக்சுவலாக ஒரு மைனஸ் வெளியே எடுத்துனா அப்போ தான் இந்த y -2 வரும். இங்கே ஆக்சுவலாக ஒன்றுமே எடுக்க தேவையில்லை, வெறும் மைனஸும் வெளியே எடுக்கணும். ஒன்றுமே வெளியே தேவையில்லை, நான் ஆக்சுவலாக 1 எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் 1 போட்டேன், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ -y -2 போட்டுங்கன்னா இந்த மைனஸ் ப்ளஸ் உங்களுக்கு மைனஸாக மாறும். அப்போ மைனஸ் ப்ராக்கெட் போட்டு y -2 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரியும், பேசிக்ஸ் எல்லாம். இப்போ ப்ராக்கெட்டில் வந்து போட்டுக்கோங்க y -2 2y மைனஸ் இடத்துல ஒன்றுமே இல்லைன்னா 1. ஸோ y = 0. ஈக்குவல் பண்ணிங்கன்னா y -2 = 0 அண்ட் 2y - 1 = 0. இது ஈக்குவல் பண்ணிங்கன்னா 2y = 1 y = 1/2ன்னு சொல்லிட்டு வரும். இது வந்து y = 2. அப்போ yக்கு 2 வேல்யூ கிடச்சிருக்கு, 1 2 1 1/2. பட் ஒய்யோட விட்டுறப்படாது. யூ அசியூம் தட் y = x by x minus 1 சொல்லிட்டு அசியூம் பண்ணியிருந்தீங்க. அப்போது நீங்கள் அதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா எக்ஸுக்கு? ஸோ 2 வேல்யூத்துக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஒய்க்கு பதிலாக x by x minus 1 = ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். ஸோ இது எந்த சைடு கொண்டு போயிருங்க, x = 2 × x minus 1. அப்போ என்ன வரும்? x = 2x - 2ன்னு வருமா? ஸோ 2 உள்ள மேட்ரு பண்ணிக்கோங்க. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்து x இந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்படின்னா 2x - x is equal to இங்கே 2ன்னு வரும். ஏன்னா -2 ஸோ +2. ஸோ x is equal to 2. x is equal to 2 ஒரு வேல்யூ கிடச்சிட்டு. இப்போ இன்னொரு வேல்யூ இருக்குது பாருங்கள். இன்னொரு வேல்யூ என்ன இருக்குது? 1/2 இருக்குது. x by x minus 1 is equal to 1/2. ஸோ you take cross multiply, 2x is equal to x minus 1 1 × x minus 1 அதே தான் வரும். இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 2x - x is equal to என்ன வரும்னா -1 வரும். ஸோ அந்த -1 எந்த சேஞ்சஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ x is equal to 2x - x is equal to -1. ஸோ therefore x is equal to 2 and h is equal to -1. ஸோ இதுதான் நீங்கள் சொல்யூஷன் சொல்லி சம் எழுதிருக்கீங்க தான். ஸோ சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிசேஷன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும், தென் ப்ராக்டிசேஷன் பண்ணணும். தென் அடுத்தது ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஒய்யை கண்டுபிடிச்ச பிறகு எக்ஸுக்கு இந்த மாதிரி எக்ஸுக்கு மட்டும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸை தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒய் நீங்கள் எதாவது அசியூம் பண்ணிங்களோ அதை கண்டிப்பாக எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருந்தா அதை தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஒய்யை அசியூம் பண்ணிட்டு ஒய்யோடு விட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு மார்க் போயிடும். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க.
ஸோ அவ்வளோ அந்த சம்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.